நேற்று வந்த பூனைக்குட்டி இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. நேராக வந்து நேற்று பால் குடித்த இடத்துலையே பால் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து பால் குடிக்குது. குட்டி பூசி ஒன்றும் பண்ணலை. இவளும் ஃபீமேல் தானே, அதுவும் ஃபீமேல் தான். இவள் ஒன்றும் பண்ணலை, பேசாமல் பார்த்துட்ருக்கா. சரி, அதுக்கும் பசிக்கும் போல இருக்குது, வந்து பால் குடிக்குது, குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இதுக்கு என்னென்னா, கண்ணில் யாரோ அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஒரு பக்கம் கண் நல்லா அடிபட்டிருக்கு, தாடையும் வந்து அடிபட்டிருக்கு. வாய் மூடவே முடியல. அந்த பால் குடிக்குது, ஆனால் அந்த பால் வந்து வாய்க்குள்ளே போதா அப்படின்னே தெரியல. வெளியே தான் வழிஞ்சி வருது. அது எப்படி குடிக்குதுன்னு தெரியல. என்னால் கிட்ட போய் தொட முடியல. அடிப்பட்ட கோவத்தில் கிட்ட போனாலே கடிக்க வரா, சீர்றா. கொஞ்சம் அவளுக்கு நம்பிக்கை வரணும், இவங்க வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க, இவங்கக்கிட்ட நம்ம போகலாம், இவங்கக்கிட்ட ஒட்டி பழகலாம் அப்படின்ற நம்பிக்கை வரணும். வந்தால் தான் என்னால் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்க முடியும். அந்த பால் பாருங்கள் வடியுது. எப்படி குடிக்கிறான்னு தெரில. குட்டி போட போகிறாளா என்னன்னு தெரியல. வயிறு கொஞ்சம் குண்டாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன் இந்த மனுஷங்க வந்து இந்த மாதிரி இதை போட்டு அடிக்கிறாங்க? இதுங்களே என்ன ஒரு அடி இருக்குமா? எத்தனூண்டு ஜீவன் இது என்னங்க பெருசாக பண்ணிட போகுது? உங்களை கடித்து கொதறி சாவடிச்சிடுமா, கொலை பண்ணிவிடுமா? மிஞ்சி போனால் அரை டம்ளர் பால் குடிக்குமா உங்கள் வீட்டிலேருந்து? நீங்கள் வச்சுருக்க மீனில் ஒரு துண்டு மீன் சாப்பிடுமா? சாப்பிட்டுட்டு போட்டோமே, அந்த அரை டம்ளர் பால் குறைஞ்சா என்ன ஆகிட போகுது? ஒரு துண்டு மீன் சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது உங்களுக்கு? அந்த 4 துண்டு மீன் நீங்களே சாப்பிட்டு நாளைக்கே ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சமூகத்தில் கொலை பண்ணுறவன், கஞ்சா அடிச்சுட்டு அடுத்தவங்கள வெட்டுறவன், எத்தனையோ குற்றவாளிகள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு அடி ஜீவன் அது பசிக்காக வந்து ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் எடுத்து சாப்பிட்டா பொறுத்துக்க முடியல. என்ன மனசு உங்களுக்கு அந்த மாதிரி? தயவுசெய்து சொல்கிறேன், இன்னொரு தடவை அதுபோல் ஏதோ ஒரு ஜீவன் வந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, தொட்டு விட்ருங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுனா அது ஓடியே போய்டும் பயந்துட்டு. ஆனால் அடிக்காதீங்க, அது பெரிய பாவம். அந்த பாவத்தை சம்பாதிக்காதீங்க. என்ன பாவம் பண்ணமோ இந்த ஜென்மத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க நாம் நல்லா இருப்போம், நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு. அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் பாவத்துக்கும் சம்பளம் உண்டு. இது எல்லா மதத்துலேயும் சொல்லியிருக்கு. தயவுசெய்து இவங்க வந்தாங்கன்னா அடிக்காதீங்க, தொட்டி விட்ருங்க.